பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இது உங்களோடு. இந்த நாளிலும் ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியையா இருக்கிறோம். நாம் அவரின் கரத்தின் கிரியையா இருக்கிறோம். இப்பொழுது என் கையிலே ஒரு லப்பர் பேண்ட் இருக்கு. இந்த லப்பர் பேண்டை ஒரு உதாரணமாய் இதை இழுக்கும் போது வருது. ஆனா இது அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிக்குமான்னு பார்த்தா அது கண்ட்ரோலுக்கு போயிடுது தவிர நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டோம். அதே போல அநேகரை நாம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வீட்லயா இருக்கலாம், ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஓனரா இருக்கலாம், இல்லன்னா நம்ம உறவினர்களா இருக்கலாம், இல்ல பெரியவங்க சிறியவங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க பெரியவங்களா பார்க்கலாம், கண்ட்ரோல் மீறுறாங்க. ஏன் கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க? நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அவர் சொல்லுவாரு, நான் உன்னை உருவாக்குன, நீ மட்டும் எனக்கு கண்ட்ரோலா வருதுட்ட, உன்னை ஆனா கண்ட்ரோல் பண்ணி நான் நிக்க வைக்கலையான்னு சொல்லி அவர் நம்ம கிட்ட அவர் சொல்லுவார். ஆகவே நீங்க அவங்க என் கண்ட்ரோலுக்கு வரமாட்டாங்க, அப்படி நிக்க மாட்டாங்க, இதனுடைய பயன்பாடு பர்பஸ் வேற, இது யூசேஜ் வேற, இதுக்கு தேவைன்ற வேலை இது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா மற்றவங்க நீங்க கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கு நினைச்சு கவலைப்படுறதை விட நீங்க அவர்கிட்ட விட்டுருக்கேன். ஆண்டவராக இயேசு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்களை நடத்த வேண்டிய விதத்துல அவர் நடத்த வல்லவரா இருக்கிற, நாங்கள் களிமண், நீங்கள் என்னை உருவாக்கினீர், நாங்கள் உங்க கரத்தின் கிரியா இருக்கிறோம் என்ற அந்த வசனத்தின்படியே இந்த நாளிலே எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக சுபிக்கிறோம். தேவ கிருபை, பாதுகாப்பு, சுகம், வேலை கூட இருந்து நடத்தட்டும். இந்த நாள் முழுக்க கிருபை சொந்து கொள்ளட்டும், மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.